அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து 2026 ஆர்மி, போலீஸ், எஸ்எஸ்ஜிடி ட்ரை பண்ணுறவங்க, அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கிறாங்க. வேலை செய்யவே ஆரம்பிக்கிறாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்க வேலை செய்ய ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க பாஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இல்ல. கண்டிப்பா ஃபெயில் தான் ஆவீங்க. பாஸ் ஆறவங்கலாம் எப்ப தயாராகுறாங்க, எப்ப ரெடி ஆகுறாங்க, எப்படி ஃபிட்டா இருக்காங்க அப்படிங்கிறத முன்னாடியே ஸ்டார்ட்டிங்லேருந்து ரெடி ஆகுறனால தான் அவங்க பாஸ் ஆகுறாங்க. அது என்னங்கிறத தெளிவா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆர்மி, போலீஸ், எஸ்எஸ்ஜிடி எந்த டிபார்ட்மெண்ட் யூனிஃபார்ம் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட், ரயில்வே போலீஸ் வரைக்கும் எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு முதல்ல உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வேணும். இந்த கன்சிஸ்டன்சி இத மட்டும் தான் உங்களுக்கு உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு நம்மள கொண்டு போகும். இல்ல அப்படின்னா கொண்டு போகாது. ஒரு நாளைக்கு கிரவுண்டுக்கு போவோம், போமாட்டோம். நாளைக்கு போவோமே அப்படின்னு இருந்துருவோம். அப்படி இருக்கக்கூடாது. என்னைக்கு நம்ம யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ண ஆசைப்பட்டோம் அப்படின்னா, என்னைக்கு நம்ம மனசு தோணுதோ அன்னையிலேருந்து பிராக்டிஸ ரெடி பண்ணிறணும். கன்டினியூவா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிரணும். காலையில எழுந்த உடனே முதல்ல கிரவுண்ட் ஒர்க் அவுட். மினிமம் வந்து உங்களுக்கு காலைல கிரவுண்ட் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு சீக்கிரம் எந்திரிச்சு, அதில புஷ்அப்ஸு, புல்லப்ஸு இந்த மாரி கிரவுண்ட் ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறம், அத கன்சிஸ்டன்சியா கரெக்ட்டா டெய்லி ரன் ரன் பண்ணிட்டே வரணும். ஒரு நாளைக்கு போறது, ஒரு நாளைக்கு போகாம இருக்கிறது, நாளைக்கு போலான்னு சொல்லி விட்றது. அந்த மாரி இருந்ததுன்னா, நீங்க பாஸ் ஆகறதுக்கான வாய்ப்புகளே இல்ல. 2வது ஒண்ணு பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு நாளைக்கு மினிமம் 30 நிமிஷம் ஜிகே மட்டும் படிக்கணும். அந்த ஜிகே கொஸ்டின் தான் ரொம்ப முக்கியம். அந்த ஜிகே கொஸ்டின் மினிமம் 30 நிமிஷம். ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் 1/2 மணி நேரம் படிங்க. கண்டிப்பா அடுத்தடுத்து உங்களுக்கு புதுவான ஒரு அ உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். எந்த கொஸ்டின்ஸ் எப்படி வந்து கேட்பாங்கன்னு யாராலும் சொல்ல முடியாது. எந்த ரயில்வே போலீஸாலும் சரி, டெல்லி போலீஸும் சரி, எந்த டிபார்ட்மெண்ட்னாலும் சரி, எதுலேருந்து எப்படி கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. இது நீங்க ஆரம்பத்துலேருந்தே நீங்க வந்து உருவாக்குனா தான் உண்டு. அடுத்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நம்மட்ட இல்ல ப்ரூஃப் ஆதார் கார்டா இருக்கட்டும், பான் கார்டா இருக்கட்டும், லைசென்ஸு இல்ல ஏதாவது ஒரு ஜாதி சான்றிதழ், இத வந்து நீங்க முன்னாடியே வாங்கி வச்சிரணும். இல்ல ஓபிசி சர்டிஃபிகேட்டு, லாஸ்ட் நேரத்தில செலக்ஷன் வர நேரத்தில சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் வர நேரத்தில நீங்க அலைஞ்சீங்க அப்டின்னா, உங்களுக்கு நீங்க இதில ஃபெயில் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கடைசி நேரத்தில டக்குனு வந்து கவர்மெண்ட்ல வந்து நம்ம அப்ளை பண்ண உடனே ஜாதி சான்றிதழோ, இல்ல பான் கார்டோ, ஏதோ ஒரு ப்ரூஃபோ டக்குனு வராது. அதுக்குன்னு சில டைம் எடுக்கும். 1 மாசம், 1 1/2 மாசம் எடுக்கும். என்னதான் ஆன்லைன்ல இருந்தாலும், அந்த ப்ரூஃப் வர்றதுக்கு மினிமம் 1 மாசம் எடுக்கும்ல. அதனால இந்த மாரி ப்ரூஃப் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் பக்காவா முன்னாடி பிளான் பண்ணி வாங்கி வச்சுருங்க. கடைசி நேரத்தில நீங்க அலைஞ்சீங்கன்னா, அது உங்க கைக்கு கிடைக்காது. அதுவே உங்களுக்கு பெரிய மைனஸ் பாயிண்ட் ஆயிரும். மினிமம் ஒரு நாளைக்கு காலைல சீக்கிரம் எந்திரிச்சு 30லேருந்து 40 நிமிஷம் ரன்னிங் போங்க. டைம் செட் பண்ணி ரன்னிங் போங்க. இந்த ரன்னிங் கன்டினியூவா நீங்க கன்டினியூவா பிராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்குள்ளே நம்ம ஒரு ஒரு என்ன சொல்றது? நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். நம்ம டெய்லி பிராக்டிஸ் பண்றோம். கன்சிஸ்டன்ஸியா இருக்கோம். நம்ம கண்டிப்பா வேலை கிடைச்சிடுங்கிற ஒரு ஆசைகள் வரும். ஒரு வெறி வரும். படிக்க தோணும். ஊர் சுத்த மாட்டோம். இந்த மாரி விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கங்க. ஏன்னா ஆர்மி போலீஸு, எஸ்எஸ்ஜிடி, டெல்லி போலீஸு, ரயில்வே போலீஸ் எந்த டிபார்ட்மெண்ட் போனாலும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த ஒழுக்கங்கிறது வேணும். காலைல சீக்கிரம் எந்திரிக்கிறது, பிராக்டிஸ் பண்றது, படிக்கிறது. இதில மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. எல்லா ப்ரூஃபையும் கரெக்ட்டா முன்னாடியே வாங்கி வச்சுருங்க. என்னென்ன ப்ரூஃப் தேவைப்படுங்கிறத வாங்கி வச்சுருங்க. ஏன்னா ப்ரூஃப் கடைசி நேரத்தில கிடைக்க வாய்ப்பில்ல. டக்குனு நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸு எப்போ அட்மிட் கார்டு விடுறாங்கங்கிறது யாரும் சொல்ல முடியாது. அதனால இத மைண்ட்ல வச்சுக்கங்க. இது வந்து உங்களுக்கு கண்டிப்பா பெரிய யூஸா இருக்கும். இதனால அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். படிப்ப மட்டும் தயவுசெய்து விட்டுறாதீங்க. ஏன்னா எக்ஸாம்ஸ்ல என்ன கொஸ்டின்ஸ் எப்படி எடுப்பாங்க, எப்படி கேட்பாங்கன்னு யாருனாலயும் சொல்ல முடியாது. அதனால டெய்லி உட்காந்து ஒரு டைம் ஒதுக்கி, ஒரு ஷெட்யூல் பண்ணி, ஒரு காலையில இது எ பிராக்டிஸ் முடிச்சதுக்கப்புறம் இது பண்ணணும், இது பண்ணணும் செட்டில் பண்ணி, வேலைக்கு போறீங்கன்னா, வேலைக்கு போயிட்டு வந்து இத்தன மணிக்கு ஒரு டைம் ஒதுக்கி படிக்கணும் அப்படின்னு சொல்லி கரெக்ட்டா டைம் டேபிள் கிரியேட் பண்ணி, செட் பண்ணி படிங்க. அப்பதான் நீங்க உங்களோட உங்களோட யூனிஃபார்ம் சர்வீஸ கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும். ஆ உங்களோட கனவு கண்டிப்பா நினைவாக என்னோட வாழ்த்துக்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் அப்டின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. இந்த மாரி ஆர்மி, போலீஸ் ரெக்ரூட்மென்ட்க்கு ஒரு பிராக்டிஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு, ரன்னிங் டிப்ஸுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு கண்டிப்பா உதவியா இருக்கும். அதனால ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.